பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, என்னுடைய நினைவுகள், இயேசு சொல்லுகிறார், அவருடைய நினைவுகள் உங்களுடைய நினைவு இல்லைப்பா. அவர் ஒரு எண்ணம் வைத்திருக்கிறார், நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், நம்மளை குறித்து ஒரு தீர்மானத்தை முடிவு பண்ணி வச்சுக்கிறாரு. ஆனால் நம்ம அந்த தீர்மானத்தை நம்ம நடக்காதபடி போகுதோ ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறாரு, என் நினைவுகள். அவர் நம்மளை குறித்த ஒரு நோக்கம், நம்மளை குறித்த ஒரு நினைவு, அதை நினச்சி நம்ம நடக்காத வேறு வழியில் போகிறதுனால ஆண்டவர்கள் சொல்கிறாருங்க, நீ போகிற வழி சரியான வழி இல்லைப்பா, நீ நினச்சிக்கிற எண்ணம் சரியான எண்ணம் இல்லைப்பா, உன் நினைவில் என் சரியான நினைவு இல்லைப்பான்னு ஆண்டவர்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, நீ தவறான பாதை எண்ணத்தை கொண்டுட்டு என் மேலே குறை சொல்லாதப்பா, உன் வழிகள் என் வழிகள் இல்லைன்றாரு. உங்கள் வழிகள், நம்ம போகிற தார்மாரான வழிகள், அது என்னுடைய வழியில் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நான் பூலோகத்தில் அநேக வழிகளை, அநேக எண்ணங்களை உங்களை குறித்து நான் வைத்திருக்கிறேன், நான் செய்து காமித்திருக்கிறேன், அதை பின்பற்றி வா, என் நினைவுகளை பின்பற்று, என் வழிகளை பின்பற்று என்று ஆண்டவர்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. நம்ம ஏதோ ஒரு வழியில் போயிட்டு ஏதோ ஒரு எண்ணத்தை வச்சுக்கின்னு இது ஆண்டவர் தான் சொன்னார் நம்ம செய்வோன்னு சொல்லிட்டு உன் நினைவு வச்சுக்கின்னு எதுவும் செய்யாத, தீர்மானிக்கணும். இயேசு என்ன சொல்லியிருக்கார், தேவன் என்ன பண்ணியிருக்கிறார், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்குது, நம்ம அது மேல் நடக்கும்போது தான் அவர் சொல்கிறார், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழி இல்லைப்பா. என் வழி வேற, என் நினைவு வேற, உங்களை குறித்த திட்டம் வேற, உங்களை ஆசீர்வதிக்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு தெரியும்பா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் தார்மான வழிகளை விட்டு விலகுங்க, என் வழியை பின்பற்றுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீ நல்ல வார்த்தையை கொடுத்து உமக்கு சோத்திரப்பா. எங்கள் நினைவெல்லாம் நாங்கள் மாற்றி உன் நினைவில் வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபைகளை தாருங்கப்பா. இயேசுவே அப்பா, எங்கள் வழிகளெல்லாம் தார்மாரான வழியாக இருந்தால் இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் உன் வழியில் நாங்கள் சிறப்பட்டு வர எங்களுக்கு கிருபை பாராட்டும் அப்பா. எங்களுடைய வழிகளை எல்லாம் நீ சிறப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்களை சீர்படுத்துங்கப்பா. உன் மண்டையில் சேர, உன் வழியில் நடக்க, உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you.